வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 10th ஃபெப்ரவரியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நியூஸ் பேப்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. தி ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், என்டிடிவி அண்ட் ஹிந்துஸ்தான் டைம்ஸ். ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பாரத் ரத்னா விருது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ரெக்கமெண்டேஷனை பிரசிடென்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 பர்சன்ஸ்க்கு, அதாவது பிவி நரசிம்ம ராவோ, அதுக்கப்புறம் சௌத்ரி சரண் சிங் அண்ட் எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று பாரத் ரத்னானா என்னன்னு பார்க்க போகிறோம், அண்ட் இன்னொன்று இந்த பர்சனாலிட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாரத் ரத்னா பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் சிவிலியனுக்கு, அதாவது சாதாரண மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் அவார்டு தான் இந்த பாரத் ரத்னா விருது. ஸோ இதை எப்போ இன்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1954 ஜனவரி 2 அன்னைக்கு இன்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸோ ஒரு எக்ஸப்ஷனலான சர்வீஸ் யார் வந்துட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு விருதை கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சில செக்டார்ஸ் ஆர் ஃபீல்டு வந்து வச்சுருந்தாங்க, அதாவது ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸ். ஸோ இதில் யார் வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷனல் சர்வீஸ் வந்துட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் 2011 பார்த்தோம் அப்படின்னா இதை ரொம்ப வைடராக மாற்றிட்டாங்க. இந்த செக்டார்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எனி ஃபீல்ட் அண்ட் ஹியூமன் என்டீவர் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ப்ராடாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விருதை பிரசிடென்ட் தான் வந்து வழங்குவாங்க. ஆனால் அந்த ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணுவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு விருதில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு செனார், அதாவது ஒரு சர்டிஃபிகேட் தட் வில் பி சைன்டு பை பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஒரு இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு பீப்பிள் லீஃப் ஷேப்டு மெடலியன் வந்து கொடுப்பாங்க. இதில் எந்த விதமான மானிட்டரி கிராண்ட்டும் இருக்காது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ப்ரிலிம்ஸுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 3 பர்சனாலிட்டிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் லேட் பிவி நரசிம்ம ராவோ. ஸோ அதாவது பமுள பார்த்தி வெங்கட நரசிம்ம ராவோ. ஸோ இவரை பாப்புலராக பிவி நரசிம்ம ராவோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் ஹி வாஸ் அன் இந்தியன் லாயர், அதுக்கப்புறம் பொலிட்டீஷியன். ஸோ இவர் இந்தியாவுடைய 9th பிரைம் மினிஸ்டராக சர்வ் பண்ணியிருக்காரு ஃப்ரம் 1991 to 1996. ஸோ இவர் எதுக்கு ரொம்ப பேர் போனவர் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் எக்கானமியை வந்துட்டு இவர் தான் லிபரலைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் லேட் சௌத்ரி சரண் சிங். ஸோ இவர் 5th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் தி 5th சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அண்ட் அடுத்து எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இவர் தமிழ்நாடை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட். கும்பகோணத்தில் இவர் பிறந்திருக்காரு. அண்ட் எம்எஸ் அப்படின்றதோட அந்த ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா மான்கொம்பு சாம்ப சிவன் சுவாமிநாதன். ஸோ இவர் வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட், பிளான்ட் ஜெனசிஸ்ட், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ஹியூமானிட்டேரியன். ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷனாக நம்ம யாரை கருதுகிறோம் அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் க்ரீன் ரெவல்யூஷனை கொண்டு வரதுக்கு இவர் வந்துட்டு ஒரு இம்ப்ளிமெண்டல் ரோல் வந்துட்டு இவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேம் வந்து டெல்லியில் ஆதி மஹோத்சவை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆதி மஹோத்சவ் அப்படின்றது எங்கே நடக்க போகுது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய தியான் சந்த் நேஷனல் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது ஃப்ரம் February 10th இருந்து February 18th வரைக்கும். ஸோ ஆதி மஹோத்சவ் அப்படின்றது என்னன்னா ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவல் மாதிரியான ஒரு விஷயம். அதாவது ஒரு ஸ்டால்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ஸ்டால்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இதில் ட்ரைபல் பீப்புள் அவங்களுடைய எல்லா விதமான ஆர்ட்ஸ், கிராஃப்ட்ஸு, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் இந்த ஒரு ஆதி மஹோத்சவ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆர்ட்ஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரைபல் பீப்புளுடைய அந்த நேச்சுரல் ப்ரொடியூஸும் அதுக்கப்புறம் ட்ரைபல் கியூசைன் எல்லாமே நம்ம இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இது யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ட்ரைஃபெட், அதாவது ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இது ஷார்ட்டாக ட்ரைஃபெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது பர்டிகுலராக எதுக்காக அப்படின்னா ஸோ ட்ரைபல் பீப்புளுடைய அந்த டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் அதை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்காகவும் தான் இதை பண்ணுறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டெக்கன் கிரானிக்கலில் கொடுத்துருக்காங்க. அதாவது பாப்பிகொண்டா நேஷனல் பார்க்கில் இப்போ ரீசெண்டாக ஒரு டைகர் வந்து போயிருக்கு. அண்ட் இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த பாப்பிகொண்டா நேஷனல் பார்க் பற்றி நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த இமேஜில் உங்களால் பார்க்க முடியும். இந்த பாப்பிகொண்டா நேஷனல் பார்க் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா நார்தர்ன் ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பர்டிகுலராக வந்து இது ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் கேட்கும் போது அதனுடைய லொக்கேஷன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பாப்பிகொண்டா நேஷனல் பார்க்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு விதமான ஒரு கோட் இருக்குது. அந்த கோட்டை வந்துட்டு லோக்கலாக கஞ்சு மேகா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த ரீஜனில் தான் வந்துட்டு ஒரிஜினேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த பாப்பிகொண்டா நேஷனல் பார்க் அப்படின்றது நேஷனல் பார்க் மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டண்ட் பேர்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி ஏரியா. இந்த ஒரு டேகை பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல் கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரீசெண்டான நியூஸ். இப்போ ரீசெண்டாக மாவோயிஸ்ட் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் 2 பேருமே சுனா பேதா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் வந்துட்டு மாறி மாறி அவங்க தே ஹவ் எக்ஸ்சேஞ்ச் தி ஃபயர். ஸோ இந்த ஒரு நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த சுனா பேதா வைல்ட் லைஃப் சாங்சுரி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னா இட் இஸ் present in the Nuapada district of Odisha adjoining the Chhattisgarh. ஸோ இந்த ரீஜன்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாவோயிஸ்டுடைய அந்த ஒரு ப்ரெசன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் மாவோயிஸ்டும் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் 2 பேருமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து எப்போ சாங்சுரியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1983 வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சாங்சுரி வந்துட்டு சத்தீஸ்கரோட அந்த ஒரு லொக்கேஷனில் இருக்கிறதுனால சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய சீத்தநாதி அதுக்கப்புறம் உதாந்தி சாங்சுரிஸோட இது வந்துட்டு அட்ஜாயின் ஆகும். ஸோ இந்த ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகாநதி ரிவருடைய ஒன் ஆஃப் தி ட்ரிபியூட்டரியான ஜாங்க் ரிவர், ஸோ இதனுடைய கேட்ச்மெண்ட் ஏரியா இங்கே தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில் நம்ம மேஜராக என்ன வெஜிடேஷன் பார்க்க முடியும் அப்படின்னா ட்ரை டெசிடிவஸ் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் நம்மளால இங்கே பார்க்க முடியும். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. இஃப் ஜட்ஜஸ் கேன் கோ டு தி நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி ஃபார் ட்ரைனிங் வை நாட் லாயர்ஸ் ஆஸ்க்ஸ் சுப்ரீம் கோர்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ ஜட்ஜஸ் மட்டும் ட்ரைனிங்க்கு நேஷனல் ஜுடிஷியல் அகாடமிக்கு போகிறாங்க, ஸோ லாயர்ஸும் ஏன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் நம்ம நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி ஸோ இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1993 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்டர் தி சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 1860. ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சொசைட்டி. இட் இஸ் ஃபுல்லி ஃபண்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ப்ரிலிம்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் இட் ஒர்க்ஸ் அண்டர் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதனுடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா ஸோ இது வந்து இட் ஸ்ட்ரென்தன்ஸ் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இவங்க ஜுடிஷியல் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் பாலிசி டெவலப்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ்க்கு வந்துட்டு ட்ரைனிங்கும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி. இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஆன் தி அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் போபால். ஸோ இதனுடைய ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சில ப்ரிலிம்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியோடைய சேர்மேன் ஆஃப் ஜெனரல் பாடி யார் அப்படின்னா இட் இஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியோடைய கவர்னிங் கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அதுக்கப்புறம் அகாடமிக் கவுன்சில், இது எல்லாத்துடைய சேர்மேனும் யார் அப்படின்னா இட் இஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. இன் 2023 High Courts heard cases of 80 on death row, confirmed 1. So death penalty in India annual statistics 2023. இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் ரிப்போர்ட் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை ப்ராஜெக்ட் 39A. ஸோ இது வந்து நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லி. ஸோ இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஒரு ரிப்போர்ட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹைகோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் இந்த வருஷத்துக்கு ஒரே ஒரு டெத் பெனால்ட்டியை மட்டும்தான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா லோவர் கோர்ட்ஸ் வந்து டெத் பெனால்ட்டி அவங்களால கொடுக்க முடியும். ஆனால் அதை கண்டிப்பாக வந்துட்டு ஹைகோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரொவிஷன் நம்மளுக்கு இருக்குது.
ஸோ நிறையா டெத் பெனால்ட்டி வந்துட்டு லோவர் கோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹை கோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெத் சென்டென்ஸ் மட்டும்தான் இந்த வருஷத்தில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே ப்ரீவியஸ் இயருடைய டேட்டா நம்ம பார்க்கலாம். 2022 பார்த்தோம் அப்படின்னா ஹை கோர்ட்ஸ் வந்து 4 கன்விக்ஸ் அந்த டெத் சென்டென்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெராஸ் 2021 5 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் 2022 வந்துட்டு 3 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால இவ்வளோ கம்மியாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இந்த டெத் பெனால்ட்டி கேசஸ். ஸோ அதிகமான டெத் பெனால்ட்டிஸ் வந்து லோவர் கோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இட் இஸ் டேக்கிங் டைம். ஸோ அதனால தான் இந்த கன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெத் சென்டென்ஸ் அப்படின்றத ஹைகோர்ட்ஸ் வந்து கம்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பிரிசனர்ஸ் வந்துட்டு ஹைகோர்ட்ஸ் அக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹைகோர்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த அளவுக்கு சரியாக ப்ராப்பராக இல்லை அண்ட் லோவர் கோர்ட்ஸ் வந்து சரியாக பார்க்கல அப்படின்ற அந்த ஒரு கன்சர்னையும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது 2023 நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2016 இருந்து கிட்டத்தட்ட 45.71% வந்து டெத் பெனால்ட்டி கொடுக்கறது நம்மளுடைய கண்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி அந்த டெத் பெனால்ட்டி யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லோவர் கோர்ட்ஸ் வந்து ட்ரையல் கோர்ட்ஸ் கிட்டத்தட்ட 120 டெத் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மோர் தென் 50% பார்த்தோம் அப்படின்னா ஹோமிசைடல் ரேப்ஸ், அதாவது ரேப் பண்ணி அந்த பர்சனை கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்காக டெத் பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.